வளர்த்தனர். வரலாறு என்பது கடந்த காலத்தின் நினைவு மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கும் வழிகாட்டும் ஒளி விளக்கு என்ற உயர்ந்த எண்ணத்துடன் இன்று நான் தூத்துக்குடி மாவட்டத்தின் அழகிய கடற்கரை கிராமமான நம் சிங்கித்துறையின் வரலாற்றை பற்றி பேச போகிறேன். நம் சிங்கித்துறை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல் பட்டணத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் கிழக்கே மன்னார் வளைகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு அழகிய மீனவ கிராமம் ஆகும். கடல்சார் வளம், இயற்கை அழகு, கடின உழைப்பு, இறை நம்பிக்கையில் சிறப்பு பெற்றுள்ளது. பண்டைய காலத்தில் இருந்து இங்கு வாழும் மக்கள் அனைவரும் கடலையே வாழ்வாதாரமாக கொண்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். அதிகாலை கடலுக்கு சென்று மாலை வீடு திரும்பி குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் சிங்கித்துறை என்ற பெயரின் தோற்றம் பற்றிய பாரம்பரிய கருத்துப்படி இப்பகுதியில் அதிகமாக கிடைத்த சிங்கிரால் காரணமாக இப்பகுதி முதலில் சிங்கித்துறை என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அது சிங்கித்துறை என்று மருவியது. கிராமத்தின் ஆன்மீக மையமாக விளங்குவது தூய செல்வமாதா ஆலயம். ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவில் சுற்றுப்புற கிராமங்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அன்னையின் ஆசீர்வாதத்தை பெறுகின்றனர். பல இளைஞர்கள் உயர்கல்வி பெற்று ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், பல அரசு அலுவலர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி கிராமத்திற்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். ஒரு கிராமத்தின் பெருமை அதன் கட்டிடங்கள் இல்லை, அங்கு வாழும் மக்களின் ஒற்றுமை, இறை நம்பிக்கை மற்றும் பண்பாடு இறை நம்பிக்கையில் தான் உள்ளது. அந்த வகையில் சிங்கித்துறை உண்மையிலே ஒரு முன்மாதிரி கிராமமாக திகழ்கிறது. நாம் நம் ஊரின் வரலாற்றை அறிந்து அதன் பாரம்பரியத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டும். நம் ஊர் நம் பெருமை, நம் வரலாறு நம் அடையாளம், நம் ஒற்றுமை நம் வலிமை. இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.